ஸ்ரீமதே ஸ்ரீவராக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் மணப்பாக்கம் மீயுனி பக்தி சாரதாசன். கோதாஸ்துதி 11ஆம் ஸ்லோகம். திக்தட்சிணாபி என்று ஆரம்பிக்கும் இந்த ஸ்லோகத்துல கோதை அவதரித்ததுனாலேயே தென் திசைக்கு வந்த ஏற்றத்தை பற்றி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். திக்தட்சிணாபி பரிபக்திமு புண்ணியலப்யாத் சர்வோத்தரா பவதி தேவி தவாவதாராத் யத்ரைவ ரங்கபதினா பகுமான பூர்வம் நித்ராலுனாபி நியதம் நிஹிதாः கடாக்ஷாः. ஹே கோதே, நீ அவதரிக்க போகும் திசை எத்தனை புண்ணியம் பெற்றிருக்க வேண்டும். அத்திசை பயன் பயக்குவதற்கு ஏற்ப பக்குவம் அடைந்திருக்க வேண்டும். ஆக தென் திசை செய்த பெரும் புண்ணியம் உனது அவதாரத்தால் மற்ற திசைகளை காட்டிலும் தென் திசை சிறந்ததாயிற்று. உன் நாயகன் திருவரங்கநாதன் இவ்வுலக க்ஷேமத்தை மட்டுமே சிந்தித்து உறங்குகிறான். இருப்பினும் நீ அவதரித்ததாலேயே தென் திசையின் பால் பெருமதிப்பு கொண்டு அத்திசையையே நோக்கி கொண்டிருக்கிறான். உனது அவதாரத்தினால் தானே அத்திசைக்கு இவ்வளவு ஏற்றம். கோதையின் பெயர் கொண்டதால் கோதாவரிக்கு வந்த ஏற்றத்தை பற்றி பார்க்கலாமா? அடியேன் தாசன்.